Hi buddies, hi மக்களே, வெல்கம் அண்ட் வெல்கம் டு ஹேவ்லாக் சிட்டி மால் vlog. இந்த வீடியோ vlogல நாம கொழும்புல இருக்கிற ஃபேமஸ் மால்ல ஒன்று ஹேவ்லாக் சிட்டி மாலை தான் பார்க்க போகிறோம். இது வரைக்குமே நீங்கள் ஹேவ்லாக் சிட்டி மாலுக்கு போனதில்லை. ஹேவ்லாக் சிட்டி மாலுக்குள்ள என்னடா இருக்குன்னு கூட உங்களுக்கு தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க மக்களே. ஹேவ்லாக் சிட்டி மாலுக்குள்ள என்டர் பண்ண உடனே வர கிரவுண்ட் ஃப்ளோர் இதாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது அண்ட் பார்க்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நீட்டாக இருக்குன்னு பார்த்தீங்களா. நான் ஒன் கோல்ட் ஃபேஸ் மாலுக்குள்ள அடிக்கடி கணக்கு டைம்ஸ் போயிருக்கேன். பட் இதாங்க ஹேவ்லாக் சிட்டி மாலுக்குள்ள போன ஃபர்ஸ்ட் டைம்னு சொல்லலாம். ஒன் கோல்ட் ஃபேஸ் மாலுக்குள்ள ஆக்கள் எப்படி வருவாங்களோ அதை மாதிரி ஹேவ்லாக் சிட்டி மாலுக்குள்ளேயும் ஆக்கள் இருந்தாங்க. அண்ட் பார்க்கும்போதே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்துச்சு ஒவ்வொரு ஷாப்ஸுமே. என்ன வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஒவ்வொரு கடையுமே எப்படி எப்படி இருக்குது, எப்படி கலர்ஃபுல்லாக செஞ்சு வச்சிருக்காங்கன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க மக்களே. நாங்கள் ஒவ்வொரு ஃப்ளோரை ஏறி இறங்கி ஃபன் பண்ணி தெரிஞ்சிட்டு இருக்கோம். நான் தனியாக போகலைங்க ஹேவ்லாக் சிட்டி மாலுக்கு. என் கூட நரோஷனை நான் வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ விளாக்ல நான் நரோஷனை என்னெல்லாம் ஃபன் பண்ணினோம் அண்ட் அங்கே என்ன ஷாப்ஸ் இருக்கு எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்வீங்க மக்களே. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து கீழே பேபிஸ் கிரவுண்ட் ஃப்ளோர் ஆடுறத நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். பார்க்கும்போது கியூட்டா இருக்குல்ல. அங்கே பக்கம் பார்த்தா ஜுவல்லரி ஷாப் இருந்துச்சு, சில்வர் பிளேட்டிங் அண்ட் கோல்ட் பிளேட்டிங் எல்லாமே இருந்துச்சு. அண்ட் பார்க்கும்போது எக்ஸ்பென்சிவா இருந்துச்சு. ஒரு ஷாப்பிங் மாலுக்குள்ள என்னெல்லாம் இருக்குமோ A to Z எல்லா ஷாப்ஸுமே அதுக்குள்ளே இருந்துச்சு. க்ளோத்திங்கோ சரி அண்ட் அக்சசரிஸோ சரி, ஜுவல்லரிஸோ சரி, வேறு என்ன, எஸ், வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் எல்லா அக்சசரிஸுமே அந்த ஷாப்பிங் மாலில் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அண்ட் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க, உங்களுக்கு A to Z எது வேணுமா இருந்தாலுமே ஹேவ்லாக் சிட்டி மால் இல்லாட்டி எந்த ஷாப்பிங் மால்லையும் வாங்கி கொள்ளலாம். பட் என்ன, கொஞ்சம் கம்பேரிட்டிவ்ல கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அண்ட் நீங்கள் பார்த்து அஃபோர்டபுளாக வாங்கி கொள்ளலாம். நாங்கள் போன டைமில் சேல் போட்டுருந்தாங்க மக்களே. ஸோ பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லைங்க, கீழே எட்டி பார்த்தா கார் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. கார் வாங்குற அளவுக்குல நான் இன்னும் வசதியா வரையில. ஒன் டே இன் ஃபியூச்சர்ல நான் வாங்கி ஆவன் மக்களே. இப்போ நம்மளால காரை பார்த்து ரசிக்கத்தான் முடியும். எஸ், இன் ஃபியூச்சர்ல நாம அதை பற்றி யோசிப்போம் மக்களே. அப்படி அங்கே இருக்கிற ஒவ்வொரு போஸ்டர்ஸ் அண்ட் அட்வர்டைஸ்மெண்டோட சேர்ந்து நான் போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கேன்னு பாருங்களேன். இதுதாங்க ஹேவ்லாக் சிட்டி மாலுக்குள்ள இருக்கிற மெயின் வாஷ்ரூம்னு சொல்லலாம். எவ்வளவு நீட்டா வச்சிருக்காங்க பாத்தீங்களா. அண்ட் எஸ், எல்லாருமே கூட வாஷ்ரூம்ல நின்று போட்டோஸ் வீடியோஸ் எடுப்பாங்க. நாங்க மட்டும் வீதி விளக்கா, நானும் ரோஷனாவும் சும்மா இருக்காம நாங்களும் அந்த வாஷ்ரூம் மிரர்ல வீடியோஸ் அண்ட் போட்டோஸ் எல்லாம் எடுத்து ஃபன் பண்ணிட்டு இருக்கோம். உங்கள எத்தனை பேருக்கு வாஷ்ரூம் மிரர்ல வீடியோஸ் போட்டோஸ் எடுக்க விருப்பம் பண்ணதை கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க மக்களே. ஒரு வழியா அங்க சுத்தி இங்க சுத்தி பிளே ஏரியாவுக்கு வந்துட்ட மக்களே. இந்த ஒரு ஷாப்பை பார்த்த உடனே நினைச்சா மனவேதனை. ஏன்னு பாத்தீங்களா இருந்தா எதை பார்த்தாலுமே விளையாடணும் போல ஒரு ஆசை வந்துட்டு. நம்ம இவ்வளவுதான் வளர்ந்துருந்தாலுமே அந்த பிளே ஏரியா பார்த்தோன்னே நம்ம சின்ன குழந்தைகளா மாறிடுவோம். உங்களை எத்தனை பேர் அப்படி ஃபீல் பண்ணிருக்கீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஒவ்வொரு கேம்ஸை பார்க்கும்போதும் எதுலடா நாங்க பெட் பண்ணலாம், எதுல இன்வெஸ்ட் பண்ணி விளையாடலாம், வின் பண்ணினா நமக்கு கிஃப்ட்ஸ் வருமா வராதா, இப்படி கணக்க தாட்ஸ் எங்க எல்லாருக்குள்ளேயுமே இருந்துச்சு. அப்படித்தாங்க நாங்களும் ஒவ்வொரு கேம்ஸா பிளே பண்ணி பார்த்தேன். அன்றைக்கு என்னவோ தெரியல, நடந்த எல்லா கூத்தையுமே இந்த வீடியோல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நான் உங்களுக்கு சொல்லுவேன் தானே, பாருங்க நாங்க எதெல்லாம் வின் பண்ணினோம், இவ்வளவு ருபீஸ் வின் பண்ணினோம்ன்றதை நாங்க பெருமையா கடைசியில சொல்லுவோம். இதுதாங்க அந்த பலூன் அண்ட் ஏரோ கேம்ஸ்னு சொல்லலாம். 4 கலர்ல சேம் கலர்ல நாங்க பலூன் உடைக்கணும். ரோஷன் விளையாடினவர். பட் அன்பார்ச்சுனேட்லி நாங்கள் இந்த ஒரு கேம்லையும் தோற்று விட்டோம் என்பதை மிகவும் சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் மக்களே. இது நாங்கள் விளையாடின செகண்ட் கேம்னு சொல்லலாம். டோட்டலி 5 or 6 சான்ஸ் கொடுப்பாங்க. ஒவ்வொரு நம்பர்ஸுக்குள்ள நாங்கள் பால் போடணும் அண்ட் அந்த பால் போடுற நம்பர்ஸ் கவுண்ட் மோர் தேன் 25 or 26க்கு மேலே இருக்கணும். அப்படி இல்லாட்டி லெஸ் தேன் 12 or 13க்குள்ள இருக்கணும். ஸோ நாங்கள் பெருமையாக இதுலேயும் சொல்லிக் கொள்ளலாம், இந்த ஒரு கேம்லேயும் வெற்றி அடைய முடியாமலே போயிட்டு மக்களே.
நொரோஷனை நான் ப்ரே பண்றேன் ஏன்னு பாத்தீங்களா இருந்தா இந்த பலூன் அண்ட் எரோ கேம்ல அட்லீஸ்ட் வின் பண்ணி அந்த ஒரு பொம்மையை எடுக்கணுமென்றது தான் மோட்டிவா இருந்துச்சு. அன்பார்ச்சுனேட்லி இந்த ஒரு விளையாட்லயும் நாங்க தோட்டுட்டோம். அண்ட் ஸ்டார்டிங் 2 பலூன் சேம் கலர்ல உடைச்சோம். அங்கால எல்லாமே மிஸ் ஆயிட்டு மக்களே. பரவாயில்ல, என்ன செய்யறது, ஒரு கேமா இருந்தா வெற்றி தோல்வி என்பது சகஜம் தானே. இப்படி சொல்லியே நாங்க எங்களுக்குள்ள நாங்களே தேத்தி கொண்டு அடுத்தடுத்த விளையாட்டை விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்படியான இடங்களை நான் மோஸ்ட்லி அண்ட் படங்கள்ல இல்லாட்டி ஏதாச்சும் ரியாலிட்டி ஷோஸ்ல தான் பார்த்துருக்கேன். இந்த ஒரு இடம் என்னென்னு பார்த்தீங்களா இருந்தால் அந்த இன்டீரியர் டிசைனர்ஸ் ஸோ இப்படியெல்லாம் ஹவுஸை டெக்கரேட் பண்ணலாம்ன்றதுக்காண்டி வச்சிருக்காங்க. அண்ட் பார்க்கும்போது யூனிக்காக இருந்துச்சு. வீடுண்டா வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு அறையுமே ஹாலோ சரி, டைனிங் டேபிளோ சரி, கிச்சனோ சரி, எல்லாமே இப்படி தான் இருக்கணுமென்றதை அந்த ஒரு இடத்தை பார்த்து தான் எங்களுக்கே தெரிஞ்சுது. அண்ட் இன் ஃபியூச்சரில் கண்டிப்பாகவே உழைக்கிறோம், இப்படியெல்லாம் செய்கிறோம். ஓகேவா? கடைசியா இங்க சுத்தி அங்க சுத்தி திருப்பியுமே நாங்க பிளே ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம். ரெட் அண்ட் பிங்க்னு சொல்லி அந்த பிரிங் மீ டாய் அண்ட் மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருந்தாங்க. பட் எல்லா டாய்ஸும் பார்க்கும்போது ஒரு ஆசை வந்துச்சு. அண்ட் எஸ், பிரிங் மீ ஹோம். நாங்கள் எதைத்தான் இன்றைக்கு வீட்டை கொண்டு போகிறோம்னு தெரியல. பார்க்கலாம், பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க நாங்கள் எந்த டாய்ஸ் எடுத்திருப்போம் அண்ட் எத்தனை எடுத்திருப்போம், எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம்ன்றதை ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் பாருங்கள். இந்த ஒரு மெஷினுக்குள்ள தாங்க நாங்க கேஷ் நோட்ஸ், அதாவது தாள் காசை போட்டுட்டு காயின் எடுக்கலாம். 100 ரூபா போட்டா ஒரு காயின் கிடைக்கும். ஸோ நாங்க மோர் தேன் 2500 ஓ 3000 கிட்ட ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். அதுல எத்தனை பொம்மை ஜெயிச்சோம்னு தான் நீ பாக்குறீங்க. அதை நான் கடைசியா சொல்றேன் மக்களே. ஹாய் buddies. ஸோ நாங்கள் இந்த ப்ளாக்ல எதை பற்றி பார்க்க போகிறோம் வேறுங்க. ஸோ கொழும்புல இருக்க ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் மால்னு சொல்லலாம். ஸோ ஹேவ்லாக் சிட்டி மாலை தான் இந்த ப்ளாக் பற்றி பார்க்க போகிறோம். இது உனக்கு தேவையான நீங்க யோசிக்கலாம். நான் வீடியோ எடுத்துட்டு இடைக்குள்ள தாங்க யோசிச்சேன், ஐயோ சொல்ல மறந்துட்டேமேண்டு, அதனாலதான் இடைக்குள்ள சொல்லியிருக்கேன். பரவாயில்ல, இதுதாங்க எங்கிட்ட ஸ்பெஷாலிட்டி என்ற மாதிரி கடைசிக்கு முதலாவது ஆச்சு சொன்னமே. எங்கால பக்கம் பார்த்தா நானும் ரோஷனாவும் சிரிச்சிட்டு இருக்கோம். ஏன்னு பாத்தீங்களா இருந்தா நாங்க விளையாடின எல்லா கேம்ஸ்லயுமே நாங்க லொஸ்ட் ஆயிட்டோம். அண்ட் 5000க்கு மேல லொஸ்ட் ஆயிட்டோம் மக்களே. எஸ், மன வருத்தம் தான். இதுக்கு நாங்களே ஒரு பொம்மையை வாங்கியிருக்கலாம். பட் இருந்தாலுமே ஒரு விளையாடிட்டு இருக்கலாம் போல இருந்துச்சு. அதை தாண்டி நாங்க ஃபன்னா தாங்க விளையாடிட்டு இருந்தோம். அண்ட் காசு போனதை தாண்டி நாங்க ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து ஒரு இடத்துல என்ஜாய் பண்றது, நம்ம லைஃப்ல காசே சம்பாதிச்சாலுமே நமக்கு திருப்பி கிடைக்காத மொமெண்ட்ஸ் இதெல்லாமே. அண்ட் நீங்க ஹேவ்லாக் சிட்டி மாலுக்கு போனீங்களா இல்லையா? அண்ட் போகாட்டி மறக்காம போய் பாருங்க மக்களே. அங்க கணக்கு ஃபன்னான மொமெண்ட்ஸ் அண்ட் பிளே ஏரியா எல்லாம் இருக்கு. உங்களோட ஃபேமிலியை, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிட்ஸோட எல்லாம் போங்க, ஃபன் பண்ணுங்க அண்ட் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க மக்களே.
கடைசியா ஒருக்கா ட்ரை பண்ணி பார்க்கலாம்ன்றதுக்காண்டி ட்ரை பண்ணி பார்த்தோம். அதுலயும் நாங்க தோல்வியை அடைந்து விட்டோம் மக்களே. பட் இருந்தாலுமே ரொம்ப சந்தோஷமா நாங்க எல்லாருமே வீட்டை கிளம்ப போறோம். அங்க நடந்த இன்னொரு ஜோக் என்னன்னு பாத்தீங்களா, எங்க கூடயே எல்லா பிளேரியாவுக்கும் வந்தவங்க கை ஃபுல்லா பொம்மை கொண்டு போனாங்க மக்களே. நாங்க ஒன்று கூட கொண்டு போகல. அதுதான் எங்களுக்கு மன கவலையா இருந்துச்சு. பட் இருந்தாலுமே செம ஃபன், செம என்டர்டெயின்மெண்ட்டை நாங்க எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். எஸ், நீங்க ஹேவ்லாக் சிட்டி மாலுக்கு போயிருக்காடி மறக்காம விசிட் பண்ணி ஃபன் பண்ணுங்க. கடைசியா டாடா பாய் பாய் சொல்லிட்டு கிளம்புற மாதிரி நானும் ரோஷனாவும் கிளம்புறதுக்கு ரெடியா இருக்கோம். எஸ், தோத்தாலும் சந்தோஷமா நாங்க கிளம்புறோம். ஏன்னா நாங்க அவ்வளவு என்ஜாய் பண்ணியிருக்கோம். எஸ், நாங்க போயிட்டு வர மக்களே. அண்ட் ஹேவ்லாக் சிட்டி மாலுக்கு நீங்களும் போய் பாருங்க. பிளே ஏரியால மறக்காம எங்களை மாதிரி ப்ளே பண்ணி பாருங்க. நீங்களும் டாய் வின் பண்ணீங்களான்னு மறக்காம இந்த வீடியோக்குள்ள கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகேவா? இந்த வீடியோஸ்ல உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் முக்கியமா இந்த பெல் பட்டனை தட்டி விட்டுட்டு போங்க மக்களே.